கருப்பசாமி வழக்கடி பார்த்ததில் கோயம்புத்தூர் வச்சுப்பா. கோயம்புத்தூர் நான் வந்து பெட்டி கடை வச்சுருக்கேன். எனக்கு வந்து உடல்நிலையில் வந்து கொஞ்சம் சரியில்லை. உன்னுடைய குடும்பத்தை போய் பார்த்தோம். அவளை கிட்ட வாண்ணா. நம்மளும் ஊரெல்லாம் சுற்றி பார்த்து ஒரு விட தெரியாமல் இப்போ வாழ்வா சாவாங்கிற நிலைமை தெரியாத அளவுக்கு இப்போ குழப்பத்தோடு இருக்கேன். அப்படியே இல்லையா? அதனால் உடல்நிலையில் உனக்கு சரி பண்ணி கொடுத்து உனக்கு 4 பேர் நல்லா இருக்கிற மாதிரி கருப்பசாமி உனக்கு உடல் ஆரோக்கியமாக கொடுத்தா போதுமா மகனே? அப்படி கொடுத்தா போதுமில்ல. என்னோடய ஆலயத்தை மட்டும் ஒரு சுற்றிட்டு ஓடு. சரிப்பா. அப்படியா? அப்படியே போய் காலில் விழுந்துட்டு ஓடு. அதனால் இதுக்கு எங்கே போயுமே தீர்வு கிடைக்கலையா? அதுதானே. அதனால் கருப்பசாமி வர அமாவாசையோடு இதுக்கு ஒரு தீர்வு பண்ணிடலாம். சரியா? கிட்டவா, இன்னும் கிட்ட வந்துக்குவார். இன்னையிலிருந்து உனக்கு படிப்படியாக உடல்நிலையை சரி பண்ணி கொடுத்து உனக்கு வழக்கம் போல் எல்லோரும் இருக்கிற மாதிரி கருப்பசாமி ஆரோக்கியமாக இருக்க வச்சா போதுமில்ல. எனக்கு வந்து வர்ற அமாவாசையோட பகுதி சரியாயிடும். அடுத்த அமாவாசை மாசி மாதம் அமாவாசை வர்றதுக்குள்ளே நீ எதிர்பார்த்தது போல் முழுசாக கருப்பசாமி உனக்கு குணப்படுத்தி கொடுத்துறேன். அப்படி குணப்படுத்தி கொடுத்தா போதுமா? அதே போல் ஒரு 3 மாத காலத்துக்கு வந்து டைம் சரியில்லை. அதனால் எங்கே போனாலும் வெளியூர் பிரயாணம் மட்டும் போக வேணாம். இதை குடி. இதை போய் 4 நாளைக்கு கனி கொடுத்து விட்றேன். பகுதியை சாப்பிட்டு பகுதியை தேய்ச்சி குளிச்சிடணும். என் மகனுக்கு கொடுத்துரு. அமாவாசை அன்னைக்கு எனக்கு ரோஜா பூ மாலை ஒன்று வாங்கிட்டு எனக்கு ஒரு பாட்டில் சுருட்டு வாங்கிட்டு என்னை வந்து பார். அடுத்து அமாவாசை வர்றதுக்குள்ளே உனக்கு முழுசாக உனக்கு குணப்படுத்தி கொடுத்துறேன். அமாவாசை வர்றதுக்குள்ளேயே கொஞ்சத்துக்கு கொஞ்சம் உப்பு இருக்கிறதுக்கு கொஞ்சம் மாற்றம் கிடச்சிரும். சரியா? அதே போல் முழுசாக அடுத்த அமாவாசை வர்றதுக்குள்ளே உனக்கு நான் கருப்பசாமி உனக்கு சரி பண்ணி கொடுத்துறேன். அதை பற்றி நீ எதுவுமே கவலைப்பட வேணாம். இதுக்கு ஒரு முடிவு பண்ணிடலாம். கிட்டவா. அம்மாவாசைக்கு என்ன வந்து பார். உடல்நிலை பிரச்சனை அம்மாவாசைக்கு உனக்கு நானே கூப்பிட்டு சொல்கிறேன். சரியா? இதுக்கு செலவு பண்ணி ஓஞ்சி போயிட்டார். அதனால் உடல்நிலையை சரி பண்ணிடுவோம். அதுக்கடுத்து அம்மாவாசைக்கு உனக்கு 3 நாள் தான் இருக்குது. அதுக்குள்ளே வழக்காடி கூப்பிட்டு படுத்துறோம். கருப்பசாமி மறுபடி வழக்காடி பார்த்ததில் அன்னூர் போயிடுச்சுப்பா. அன்னூர் கருப்பசாமி உன்னுடைய கட்டுமனையை போய் சுற்றி பார்த்துட்டு வந்தேனா? சரி. முதல்ல வெறும் வீடாக இருந்தான். இப்போ கருப்பசாமி ஓரளவுக்கு நிம்மதியான வாழ்க்கையை நான் கருப்பசாமி கொடுத்துருக்குறேன்னா இல்லையா? அதே போல் கருப்பசாமி முழுசாக என் மகனுக்கு உடல்நிலை சரி பண்ணி கொடுத்து எனக்கு கட்டட தொழில் இன்னும் கொஞ்சம் ஓரளவுக்கு ஓடிட்டுருக்கு. இன்னமும் கொஞ்சம் நல்ல வேலையை அமைச்சு கொடுக்கணும். அப்படியே இல்லையா மகளை? போய் காலில் விழுந்துட்டு ஓடு. சரி. எந்த சூழ்நிலையாக இருந்தாலும் வர ஆடி முடிஞ்சு அடுத்த ஆடி அமாவாசை வர வரைக்கும் தவறாமல் அமாவாசை பௌர்ணமிக்கு தவறாமல் வரணும். எனக்கு வந்து பால் கூட எடுத்துடணும். நீ எடுத்தது போலயே நான் கருப்பசாமி உனக்கு அந்த இடப்பிரச்சனை ஒன்று ஓடிட்டுருக்கு. ஓடுதல் இல்லையா? அதனால் இந்த இடப்பிரச்சனையும் உனக்கு தீர்த்து கொடுத்து மகனுக்கும் சுத்தமாக மெடிசன் நிப்பாட்டுற அளவுக்கு கருப்பசாமி உனக்கு படிப்படியாக இன்னையிலேருந்து ஒரு மாற்றத்தை உருவாக்கி கொடுத்துறேன். நோய் நடி இல்லாமல் வாழ வச்சு கொடுத்தா போதுமா? கட்டட தொழில் இன்னமும் கட்டடம் வேலை செய்ய முடியாத அளவுக்கு என் மகனுக்கு வருமானம் வரும். அதை பற்றி நீ கவலையே பட வேணாம். உப்பமும் ஓரளவுக்கு வச்சுருக்கேன். இருக்கேன்னா இல்லையா? அதனால் அதை கொண்டு இருப்படத்தில் வச்சிரு. இது எல்லோரும் உள்ளுக்கு சாப்பிட்ரு. அம்மாவாசைக்கு என்ன வந்து பார். சரி. கருப்பசாமி மறுபடி வழக்காடி பார்த்ததில் எந்த ஊருப்பா? பல்லடம் போயிடுச்சுப்பா. பல்லடம். என்னுடைய மனைவி எல்லோரும் ஒன்று சேர்ந்து குடும்பத்தோடு எல்லாம் ஒற்றுமையாக இருக்கணும். என்னோட மனைவி ஒன்றா சேர்ந்து ஒற்றுமையாக இருக்கணும். அப்படி இடமான கருப்பசாமி ஊனுடைய கட்டுமனையை போய் சுற்றி பார்த்துட்டு வந்தேனா? ஒரு காலத்தில் நான் எப்படி வச்சுருந்தேன்? நீ நினச்சது போல் பேரும் புகழமாக வச்சுருந்தேன். இப்போ இருக்கிறது வெறும் பேர் மட்டும்தான் இருக்குது. புகழ் எதுவுமே இல்லையிடமான. அப்படியே இல்லையா? அதனால் எல்லாம் நம்பி ஏமாந்து சகோதரனை நம்பி எல்லாம் போச்சு. அதனால் அதுவும் ஒரு வழிக்கு கொண்டு வருவேன். சரியா? அதனால் எனக்கு நீ என்ன பண்ணுற தெரியுமா? வர அம்மாவாசைக்கு என் பேரை சொல்லி ஒரு 18 வீடு எனக்கு மடிப்பிச்சை எடுத்து என்னோடய மகனோட வாழ்க்கைக்கும்
ஒரு நல்ல தீர்வு கண்டு என் மருமக என் கூடவே வந்து சேர்ந்து வாழணும். அப்போ வாழணும்ல. அதே போல் எனக்கு சொத்து பிரச்சனையும் ஒரு சிலதெல்லாம் ஓடிட்டுருக்கு. அந்த பிரச்சனையும் சீக்கிரமாக எனக்கு தீர்த்து கொடுத்து இன்னும் இருக்கிற காலங்கள் நோய் நொடி இல்லாமல் கருப்பசாமி 2 பசங்களும் நல்லபடியாக வாழ்ந்து பேரும் புகழோட பழையபடிக்கு ஒரு வாய்ப்பு கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி நான் கருப்பசாமி முடிவு பண்ணிட்டேன். வர்ற அம்மாவாசைக்கு எனக்கு நான் மடிப்பச்சி எடுத்துகிட்டு வந்து எனக்கு பொங்க வச்சிடணும். வச்சிருவில்ல, போய் காலில் விழுந்துட்டு ஓடு. நீ பார்த்து என்ன சொன்னாலும் சரிப்பா. அதே போல் கருப்பசாமி நீ எதிர்பார்த்தது போல் வர ஆடிலேருந்து ஆவணி மாதம் 30ஆம் தேதி முடிகிறதுக்குள்ளே உனக்கு எல்லாத்தையும் ஒன்று சேர்த்தி நான் கருப்பசாமி நல்லபடியாக உனக்கு வாழ வச்சு கொடுத்தா போதுமா? அதனால் உனக்கு வர ஆடி அம்மாவாசைக்கு எனக்கு எல்லோரும் பால்கோடு எடுத்துரு. ஆடி முடிஞ்சு ஆவணி மாதம் 30ஆம் தேதி முடிகிறதுக்குள்ளே எப்படி வெளியில் போய் அங்கே பக்கத்தில் போய் அவள் தாயோடு வாழ்கிறாளோ அதே மாதிரி நானும் கணவனோட வீட்டுக்கு போய் கொஞ்ச நாள் வாழணும் அப்படின்னு சொல்லாமல் நீ கூப்பிடவெல்லாம் வேணாம். கூப்பிடாமல் கருப்பசாமி நானே உனக்கு மாற்றி அமைச்சு உனக்கு சேர்ந்து வாழ வைக்கிறதுக்குண்டான வாய்ப்பு உனக்கு உருவாக்கி கொடுத்துறேன். உனக்கு அமாவாசை வரைக்கும் கனி தேய்ச்சி குளிக்கிறதுக்கு கொடுக்குறேன். தேய்ச்சி குழி பழைய நிலைமைக்கு என் மகன் வந்துடுவான். சரியா? வர அமாவாசை வர்றதுக்குள்ளே சீக்கிரமாகவே உடல்நிலை வந்து உனக்கு சரியாயிடும். ஒரு மாதிரியாக இருக்கிறதுல இன்னையோட சரியாயிடும்டாமானே. அதை பற்றி நீ கவலையப்பட வேண்டாம். இதை கொண்டுட்டு போய் எல்லாத்தையும் ஒன்று சேர்த்து வச்சிடணும் கருப்பசாமி அப்படின்ட்டு கைப்படாமல் கொண்டுட்டு போய் வச்சிரு உன்னோட இருப்பிடத்தில். அதனால் இன்றைக்கே உன்னோட படிவாசலுக்கு நான் வந்துடுறேன். சரியா? கிட்டவா. எனக்கு ரோஜா பூவில் ஒரு மாலை மட்டும் வாங்கிட்டு வா. எனக்கு சுருட்டு பாட்டில் வாங்கிட்டு வந்து கொடு. உன்னை வியாபாரம் நல்லபடியாக கருப்பசாமி உனக்கு பிஸ்னஸ் நல்லபடியாக ஓட்டி கொடுத்து இருக்கிற சிக்கல் இல்லாமல் கருப்பசாமி உனக்கு உருவாக்கி கொடுத்தா போதுமா? நான் அமைச்சு தரவா. பழைய நிலைமைக்கு ஒரு வாய்ப்பு எனக்கு கொடுக்கணும் கருப்பசாமி அப்படின்னு சொல்லி எல்லோரும் உள்ளுக்கு அதை சாப்பிட்டு நான் கருப்பசாமி இன்னையிலேருந்து உன் படிவாசலுக்கு நான் வந்துடுறேன். நான் தான் சொல்லிட்டேனே, மடிப்பச்சு எடுத்து எனக்கு பொங்க வச்சிரு. இங்கேருந்து போகும்போதே அந்த பிரச்சனை இருக்காது உனக்கு. நான் அமைச்சு கொடுத்துட்றேன். போ கருப்பசாமி மறுபடி பெட்டி கடை ஸ்டாப்பு போயிடுச்சுப்பா. உன்னுடைய கட்டுமனையை போய் சுற்றி பார்த்துட்டு வந்துட்டோமானே. சுற்றி பார்த்துட்டு வந்ததில் ஏமாந்த உழப்பு பொழைச்சிருக்கிய. காலம் போன கடைசியில் ஏமாந்து உழப்பு. நான் கொடுத்ததையும் வச்சு காப்பாற்றிக்க முடியல. அதனால் இப்போ ஒருத்தனை நம்பி ஏமாந்து இடமே இல்லாமல் பத்திரம் பண்ணி கொடுத்து அந்த பத்திரத்தை வச்சுட்டு 50 லட்ச ரூபாய் கொண்டு கீழே ஓட்டுக்கு வந்திருக்கேன். அதனால் இப்போ அதை கடனை கட்டுறதுக்கு எனக்கு இன்னொரு இடம் இருக்குது. அதையும் விற்று எனக்கு கடனை கட்டணும் கருப்பசாமி அப்படின்னு நான் வந்து கேட்டிருக்கேன். அதுதானே? அப்படின்னா போய் காலில் விழுந்துட்டு ஓடு. அடுத்த இடத்த கொண்டுட்டு போய் காட்டி பத்திரத்தை பண்ணி கிரையம் பண்ணி கொடுத்துட்டான். அதையும் நம்பி 50 லட்ச ரூபாய் கொடுத்து ஏமாந்து போயிட்டோம். அதனால் கருப்பசாமி அவனுக்கும் தக்க தண்டனை கொடுத்து எந்த போலீஸ் ஸ்டேஷனில் போனாலும் கேஸு கரெக்டான பதில் வரமாட்டேது. அதானே? அதனால் கருப்பசாமி எண்ணி ஒரு 6 மாதம் பொறுத்துக்க. அதுக்கு நான் ஒரு நியாயம் ஏமாந்ததுக்கு உனக்கு நான் கருப்பசாமி பகுதிக்கு பகுதி பணம் உனக்கு நான் வாங்கி கொடுத்துறேன். சரியா? முழுசாக வரணும் அப்படிங்கிறதுக்கு ஒரு முடிவு இல்லை. ஏன்னா இப்போ வராது அப்படிங்கிறது நீயே முடிவு பண்ணிட்ட. அதனால் இருக்கிற இடத்த விற்று இருக்கிறவங்களுக்கு கடனை கட்டி ஓர்சல் பண்ணி இப்போ தலை தப்பிக்கணும். அதனால் இப்போ அந்த இடத்த விற்று கொடுக்கணும். அப்படி தானே? அதனால் நான் கொடுக்குற கனியை கொண்டுட்டு போய் நீ இருக்கிற பாக்கி இடத்துல கொண்டுட்டு போய் என் பேரை சொல்லி வச்சிரு. அதனால் எடுத்த ஒரு 60 நாளுக்குள்ளே நீ நினைக்கிற ரேட்டுக்கு மார்க்கெட் ரேட்டுக்கு உனக்கு நான் விற்று கொடுத்துட்றேன். சரியா? விற்று கடனை கட்டிடு. 6 மாதத்துக்குள்ளே நீ வந்து அவனுக்கு விடாப்பிடியாக எப்பவும் போல் போய் பேசு. அதுக்கு உண்டானது நீ கேஸ் எல்லாம் முயற்சி பண்ண வேணாம். வெட்டியே செலவும் பண்ண வேண்டாம். 6 மாதத்துக்குள்ளே அவனே திருப்பி பகுதி ஒரு 20லேருந்து 30க்குள்ளே திருப்பி கொடுக்குற மாதிரி அதுக்கு உண்டான ஏற்பாடு பண்ணுறேன். சரியா? அது வரைக்கும் அமாவாசை பௌர்ணமி தவறாமல் என்னை வந்து பார்த்துட்டு போ. இதை கொண்டுட்டு போய் அந்த இடத்துல வச்சிரு. உனக்கு விற்று கொடுத்துறேன். சரியா? இதை கொண்டு போய் கருப்பசாமி எனக்கு நியாயம் கிடைக்கணும் அப்படின்னு கொண்டு உன்னோட இருப்பிடத்தில் வச்சிரு. நீ நினச்சது போலையே உனக்கு நல்லபடியாக அந்த இடத்த விற்று கொடுத்து கடனையும் கட்டி கொடுத்து முடித்து ஓர்சல் பண்ணுறதுக்குள்ளே அவங்ககிட்டருந்து பகுதி பணத்தையும் உனக்கு வாங்கி கொடுத்துறேன். சரியா? அது வரைக்கும் நீ மீண்டுமாவது எந்த கையெழுத்தும் போடாமல் இரு. மற்றது அதுக்குண்டான ஏற்பாடு பண்ணிடுறேன். வர அமாவாசைக்கு எனக்கு ஒரு பாட்டில் ஒரு மாலை ரோஜா பூவில் வாங்கிட்டு வந்துடும். அடுத்த 6 அமாவாசை முடியறதுக்குள்ளே அந்த பணத்தை பகுதி உனக்கு வாங்கி கொடுத்துறேன். கருப்பசாமி மறுபடி கர்நாடகா போயிடுச்சுப்பா. புதுசாக ஒரு பக்கம் வேலைக்கு சொல்லியிருக்கேன். அதனால் அங்கே போகலாமா வேணாமா? யார் புதுசாக ஒரு பக்கம் வேலைக்கு சொல்லியிருக்கா? புதுசாக
ஒரு பக்கம் வேலைக்கு சொல்லியிருக்கேன். அதனால் இப்போ இருக்கிற இடம் நம்ம வந்து டார்ச்சர் மேலே டார்ச்சர், சந்தேகப்படுறேன். அதனால் கருப்பசாமி எனக்கு புதுசாக ஒரு இடம் பார்த்து சொல்லியிருக்கேன், அதனால் அங்கேயே போகலாமா அதனால் வந்து கேட்டிருக்கேன். போய் காலைல விழுந்துட்டு வா, அதையும் பார்த்துட்டு வந்துடுறேன். அதே போல் கருப்பசாமி, நீ நினச்சது போலையே நம்மளுக்கு வந்து அந்த இடம் சரி வருமா அப்படின்னு போய் பார்த்தேன். அந்த இடமும் பெருசாக நிலச்சி நிற்க முடியாத இடமானே, என்ன பண்ணுறது? அதனால் இப்போதைக்கு அங்கே போ, இப்போ செய்கிற இடத்துக்கே போ. இன்னொரு இடம் இப்போ இது பக்கத்துலேயே சொல்லியிருக்கானா, அதானே? அது வந்து எல்லாம் 2 பேரும் ஒன்றுக்குள்ளே ஒன்று தான். அதனால் பக்கத்தில் போனீங்கனாலும் உனக்கு அந்த பிரச்சனை வரும். அதனால் உனக்கு வந்து இன்னொரு இடம் கொஞ்சம் தூரம் தள்ளி, இன்னும் ஒரு 40 நாள் போகிறதுக்கு, 40 நாளில் உனக்கு நல்ல வேலை, உனக்கு அதே மாதிரி உனக்கு அமைச்சு கொடுத்து, உனக்கு எந்த வித குழப்பம் இல்லாமல் கருப்பசாமி உனக்கு உருவாக்கி கொடுத்து, அதை விற்கிற இடத்துலேருந்து டார்ச்சர்லேருந்து உனக்கு குறைச்சி கடனை கட்டி கொடுத்து உனக்கு மேடேற்றி கொடுத்தா போதுமா? நான் உனக்கு அமைச்சு கொடுத்துட்றேன், அதை பற்றி பயப்பட வேணாம். ஆனால் இப்போ இருக்கிற இடத்துலேருந்து கடன்லேருந்து மேலணும், அதே மாதிரி வேலையிலேருந்து டார்ச்சர் குறையணும், அதானே? இன்னையிலேருந்து உனக்கு படிப்படியாக உனக்கு குறைச்சி கொடுத்துறேன். 40 நாள் இப்போ இருக்கிற இடத்துலையே வேலை செய், சரியா? 40 நாளைக்கு இருக்கிற இடத்துலையே செய். அதை விட வேறு இடம் உனக்கு நல்ல இடமா உனக்கு அமைச்சு கொடுத்துறேன். என் மகனை இப்போ ஓரளவுக்கு இருக்கிறான், பேசுகிறான், இன்னும் முழுசாக பேசணும், அதானே? கிட்டவா, ஓரளவுக்கு பேசுகிறான். அதனால் இப்போ இன்னும் கொஞ்சம் நல்லா பேசணும், நல்லபடியாக ஆரோக்கியமாக இருக்கணும், அப்படியே இல்லையா? அதைத்தான் நான் சொன்னேனே, முதல் வேலையிலையும் வருமானத்தை கொடுத்தா தான் அதை மீட்டெடுக்க முடியும். ஒரு 40 நாள் போகிறதுக்கு எல்லாத்துக்கும் ஒரு முடிவு பண்ணிடுவோம். இந்த மாதிரி ஒரு 5 டைம் தவறாமல் கனி வாங்கி குடிச்சிட்டு போக சொல்லு. முழுசாக நல்லபடியாக பேசுகிற மாதிரி கருப்பசாமி உருவாக்கி கொடுத்து எந்த வித குழப்பம் இல்லாமல் உனக்கு அமைச்சு கொடுத்துறேன். இதை பகுதி சாப்பிட்டு பகுதி தேய்ச்சி குளிச்சிடும். 40 நாளைக்கு கொஞ்சம் சிரமமாக இருக்கிற மாதிரி இருக்கும். அதுக்கப்புறம் உனக்கு நான் கருப்பேன் எல்லாம் அமைச்சு கொடுத்துறோம். கருப்பசாமி மறுபடி ஈரோடு போயிடுச்சுப்பா. ஈரோடு கருப்பசாமி, உன்னுடைய கட்டுமனையை போய் சுற்றி பார்த்துட்டு வந்தானா? சுற்றி பார்த்ததில் வீடு கட்டுறதுக்கு உண்டான யோகம் வேணா இருக்குது, சரியா? உன் மகனுக்கு வாகனம் எடுக்கிறதுக்கு யோகனமெல்லாம் இல்லை, அதனால் வேணாம் அப்படின்னு மாற்றி அமைச்சாச்சு, சரியா? அதனால் என்னை கேட்காம எடுத்து புதுசாக ஒரு தொழில் தொடங்கிறதுக்கு இன்னும் ஒரு 1.5 வருஷ காலத்துக்கு சரி வராது. புதுசாக தொழில் தொடங்கணும், ஆட்டோ எடுக்கணும், அதில் காய் வியாபாரம் பண்ணணும், அதானே? அதனால் அந்த வியாபாரத்துக்கு உண்டான வழி வந்து வாய்ப்பு 1.5 வருஷத்துக்கு வேணாம், போட்ட முதல் எடுக்க முடியாது. அதனால் பார்த்துக்கிறதுக்கு ஆள் இல்லை. இல்லை உன்னால் பார்த்துக்க முடியுமா? யார் கூட்டா பண்ணுறான்? கூட்டுக்கு வேலையே இல்லை, உனக்கு பார்ட்னர் தொழிலுக்கும் ஆகாது. அதனால் இருக்கிற ஆட்டோவே ஓட்ட சொல்லிடு, சரியா? 30 காலத்துக்கு அவனை முழுசாக திருத்தி குடும்பத்தோடு எல்லாம் ஒன்று சேர்த்து நல்லபடியாக வச்சுருக்கேன். இன்னமும் கொஞ்சம் பிரச்சனை இல்லாமல் சரி பண்ணி கொடுத்து நல்லபடியாக அவனையும் மனசு நான் மாற்றினதுக்கப்புறம் இன்னொரு தொழில் அதுக்கப்புறம் பார்த்துக்கலாம். அதனால் கருப்பசாமி உனக்கு வந்து வீடு கட்டுறதுக்கு யோகம் இருக்குது. உனக்கு செய்கிற தொழில் அதுலேயும் நல்ல வருமானத்தை கொடுத்து நல்லபடியாக எந்த வித குழப்பம் இல்லாமல் கருப்பசாமி நல்லபடியாக உனக்கு வாழ வச்சா போதுமா? நான் உனக்கு அமைச்சு கொடுக்குறவா, நல்லபடியாக உனக்கு வீட்டையும் கட்டி கொடுத்துட்றேன். அதே போல் செய்கிற தொழிலையும் நல்லபடியாக அமைச்சு கொடுத்துட்றேன். 4 பேர் மதிக்கிற அளவுக்கு மீண்டும் ஒரு வாய்ப்பு, நல்லபடியாக வீடு கட்டி நம்மளும் 4 பேர் போல் இருக்கிறோம். அந்தளவுக்கு கருப்பை உருவாக்கினா போதுமில்ல. தவறாமல் என்னை வந்து பார்த்துட்டு போ, நான் கருப்பன் கூடவே இருக்கேன். இதை பகுதி சாப்பிட்டு பகுதி தேய்ச்சி குளிச்சிடும். கருப்பசாமி மறுபடி பழனி வச்சுப்பா. பழனி நான் வந்து அரசு அதிகாரி. கருப்பசாமி, உன்னுடைய கட்டுமனையை போய் சுற்றி பார்த்துட்டு வந்துட்டவானே, சுற்றி பார்த்துட்டு வந்ததில் எனக்கு மண் எடுத்துகிட்டு வந்திருக்கியா? நம்ம நினச்ச மாதிரி இந்த இடம் உட்காரும், நம்ம நினச்ச மாதிரி இந்த இடத்த என்ன பண்ணி கொடுக்கணும்? விற்று கொடுக்கணும். நான் கருப்பசாமி நீ எதிர்பார்த்த ரேட்டுக்கு நான் கருப்பசாமி நல்லபடியாக உனக்கு அமைச்சு கொடுத்துட்றேன், சரியா? அதை பற்றி பயப்பட வேணாம். இதை கொண்டு படியில் வச்சிரு. நீ எதிர்பார்த்த ரேட்டுக்கு நான் அமைச்சு கொடுத்து கருப்பசாமி வாழ்க்கையில் வந்து பேருக்கு வேணால் ஓரளவுக்கு நல்ல முறையாக வெளிப்பேர் இருந்தாலும் கூட உள்ளுக்குள்ளே நம்ம நிம்மதியாக இருக்கிறோம் அப்படின்னு சொல்கிற அளவுக்குலாம் பெருசாக என் கண்ணுக்கு எதுவுமே தென்படலை. அதனால் கருப்பசாமி நம்ம எதிர்பார்த்த மாதிரி நல்லபடியாக நம்மளும் எப்போ வாழ்கிறதுக்குள்ள வாய்ப்பு இன்னும் ஒரு 8 மாத காலம் இருக்குது. இன்னையிலேருந்து பிரச்சனை இல்லாமல் கருப்பசாமி சரி பண்ணி கொடுத்து விட்றேன். 8 மாத காலத்துக்கு அப்புறம்
நீ நினச்ச மாதிரி எந்த வித குழப்பமும் இல்லாமல் நிம்மதியாக வாழ்க்கையில் கருப்பசாமி நம்மளும் சந்தோஷமாக 4 பேர்த்து போல் பசங்க பிள்ளைகளோடு நம்ம செட்டில் ஆகிட்டோம் அப்படிங்கிற அளவுக்கு கருப்பசாமிக்கு உருவாக்கி கொடுத்தா போதுமா? அதே போல் நான் கருப்பசாமி அமைச்சு கொடுத்துட்றேன். அதே போல் நம்ம வந்து குடும்பத்தில் ஒரு சில சிக்கல் இருக்குது, அதனால் குடும்பத்தில் வேறு எதாவது பண்ணி வச்சுட்டானா, இல்லை நேர காலம்தான் சரியில்லையா அப்படின்னு ஓடி போய் பார்த்தா நேர காலம் மட்டும்தான் சரியில்லை. அதனால் எனக்கு அமாவாசை பௌர்ணமி தவறாமல் எனக்கு கனியில் மாலை வேணும், கொடுக்க முடியுமா? 54 எலுமிச்சம்பழத்தில் ஒரு மாலை, எனக்கு ரோஜா பூ மாலை ஒன்று எனக்கு கொண்டாந்து கொடுத்துரு. நீ எதிர்பார்த்த மாதிரி கருப்பசாமி உன்னோட கஷ்டத்தை 8 மாதத்துக்கு எனக்கு தவறாமல் எனக்கு கனியில் மாலை கொடுத்துரு. எல்லா பிரச்சனையும் உனக்கு தீர்த்து கொடுத்து நம்மளும் நல்லா இருக்கிறங்கிற அளவுக்கு கருப்பசாமி உருவாக்கினா போதுமில்ல. நான் கருப்பசாமி விற்று கொடுத்துட்றேன். அதைத்தான் நானே சொல்லிட்டேன். கனி மாலை எனக்கு கொண்டாந்து போட்டால் உனக்கு மேலே இருக்கிற அதிகாரி வந்து எந்த வித தொந்தரவும் இல்லாமல் நாளையிலேருந்தே படிப்படியாக கருப்பசாமி உனக்கு நான் குறைச்சி கொடுத்துறேன். இதோடு எனக்கு அந்த வேலையில் இருக்கிற டார்ச்சர் இன்னையோடு இருக்காது. நான் கருப்பசாமி உனக்கு அமைச்சு கொடுத்துறேன். இருந்தாலும் 8 மாத காலத்துக்கு ஃபோன் மூலிமா எந்த வித தகவலும் பகிர்ந்துக்கக்கூடாது. ஒரு 8 மாத காலத்துக்கு ஒரு சில சிக்கல்கள் வர்றதுக்கு உண்டான வாய்ப்பு இருக்குது. அதனால் ஒரு 8 மாதத்துக்கு மட்டும் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். ஆக மொத்தம் எந்த பிரச்சனையும் இல்லாமல் கருப்பசாமி இன்றைக்கி உன் படிவாசம் வந்துடுவேன். அதை பற்றி கவலைப்பட வேணாம். இன்றைக்கி வரைக்கும் நோய் நொடியோடு இருந்தான், நாளையிலேருந்து நோய் நொடி இல்லாமல் கருப்பசாமி பயனையும் ஒரு வழியாக ஒரு ஓர்சல் பண்ணி நல்லபடியாக படித்த படிப்புக்கு உண்டான வேலையை கருப்பசாமி உருவாக்கி கொடுத்தா போதுமா? இதை பகுதியை சாப்பிட்டு பகுதியை தேய்ச்சி குளிக்க வச்சிடணும். யாருக்கு? மகனுக்கு. அதை கொண்டு இருப்பிடத்தில் வச்சிடணும். இதை கொண்டுட்டு போய் எனக்கு எந்த வித டார்ச்சரும் யாருனாலையும் வரக்கூடாது சாமி, இருக்கிற இடம் கருப்பசாமி இன்னையாவது நல்லபடியாக இருக்கணும். அதனால போல் கருப்பனுக்கு கால் நக்கும் உள்ளதும் எனக்கு வந்து எனக்கு பாட்டில் ஊற்று கொண்டுட்டு போய் காலம் முழுவதும் உனக்கு வந்து கருப்பசாமி உன் பாதத்திலேயே நான் இருப்பேன், எனக்கு நல்லபடியாக எனக்கு வாழ்க்கையில் ஜெயிக்க வைக்கணும் அப்படின்னு இதை கொண்டுட்டு போய் நீ மட்டும் சாப்பிட்றணும். தனியாக வச்சுக்க, இதை மட்டும் வச்சுக்க. உன்னோட பேச்சு இன்னையிலேருந்து எங்கே பேசினாலும் உன்னோட பேச்சு எடுபட்டுரும். சரியா? நேற்றைக்கு வரைக்கும் எடுபடலை, இன்னையிலேருந்து கருப்பசாமி உனக்கு எடுபட்டுக்கு போனால் போதுமா? நான் கருப்பசாமி உனக்கு அமைச்சு கொடுத்துட்றேன். அதே போல் எந்த வித குழப்பம் இல்லாமல் இன்னையிலேருந்து உடல்நிலையில் எல்லாத்துக்குமே சரி பண்ணி கொடுத்துருவேன். மகனை கொஞ்சம் திருத்தணும். அதனால் அந்த கனியை பகுதியை சாப்பிட்டு பகுதியை தேய்ச்சி குளிக்க வச்சிரு. இன்னையோடு அதுக்கு ஒரு முடிவு பண்ணிடுவோம். இல்லை, கொஞ்சம் டைம் சரியில்லை, அவ்வளோதான். அதனால் நீ அதெல்லாம் பயப்பட வேணாம். 8 மாதத்துக்கு ஒரு சுமாராக இருக்கும். அதுக்குள்ளே எல்லாத்தையும் ஒரு சொல் பண்ணிடுறேன். இடத்த வந்து நாம் 120 நாள் 4 மாதத்துக்குள்ளே இடத்த சீக்கிரமாக நல்ல ரேட்டுக்கு விற்றுடலாம். நான் அதுக்குண்டான ஏற்பாடு பண்ணிடுறேன். அம்மாவாசைக்கு எனக்கு ரோஜா பூவில் ஒரு மாலை, கனியில் ஒரு மாலை எனக்கு கொண்டாந்து கொடுத்துடணும். நான் கருப்பசாமி இன்னையிலேருந்து அதுக்கு ஒரு முடிவு பண்ணிடுறேன்.